நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சுப்பா. உன் சிந்தனையை கெடுக்க கூடாதுன்னு பேசாம இருந்தேன். வா சாப்பிடு. இந்த ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாப்பிடலையாப்பா? நீங்க ரசிச்சு படிக்கிறதே பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வயது நிறைஞ்சு போச்சுமா. நான் எழுதின கவிதைகளையோ கதைகளையோ நீங்க ரசிச்சு படிக்கும் போது இந்த உலகமே ரசிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். உலகத்துல யாருக்குமே கிடைக்காத வாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா. பெற்ற தாயே எனக்கு ரசிகையா கிடைச்சதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துறமா. நீ எனக்கு மகனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமா, சமுதாயத்தினாலேயோ சுற்ற சூழ்நிலையினாலேயோ பாதிக்கப்பட்டவங்களும் தனிமையில துன்பப்பட்டவங்களும் தான் அதிகமான சிந்தனைகளுக்கு ஆளாகும். அந்த சிந்தனையில வெறுப்படைஞ்சவங்க சமுதாயத்துக்கே விரோதியா மாறிடுறாங்க. பக்குவப்பட்டவங்க சமுதாயத்துக்கே தூணாயிடுறாங்க. நான் தூணா மாறுறதும் இல்லையோ, நீங்க என்ன பாராட்டும்படியா வாழ்ந்து காட்டுவோம். இவ்வளவு அறிவுள்ள உன்னை உங்க அப்பா தரித்திரம்னு சொல்றாருடா. அப்பா தானமா சொல்றாரு, சொல்லட்டுமே. அவர் என்ன வெறுக்கலாம், நான் அவரை வெறுக்கலையே. என்ன பெற்றதுக்காக அவர் பெருமைப்படும்படியான சூழ்நிலையை உருவாக்குறதாமா என் லட்சியம். உன்னுடைய லட்சியம் நிச்சயமா வெற்றி பெறும் நம்பிக்கை எனக்கு உண்டுப்பா. Sir, I am very angry. Please give me support. You want what? Yes, sir. நான் சொல்ற மாதிரி செய்யணும். Okay, sir. சொல்றபடி கேக்குறேன் சார். பின்னால கையை கட்ட, கீழே உட்காரு. நாய் பத்திரிக்கா நாய் பாத்துருக்கேன் சார். அதே மாதிரி லபக்குன்னு பிடிக்கணும். அப்புறம் சார் போடுறேன். மனிதாபிமானம்னா என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுக்க. கையெடுங்க ஐயா. உங்களை மிருகத்தை விட கேவலமா நடத்துறது ஏத்தம். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்தாங்க, போய் திருப்தியா சாப்பிடுங்க. போங்க. செல்வம், இந்த மாதிரி உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னதான் இருக்கட்டுமே, பிச்சைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்கற என் கௌரவம் என்ன ஆகும்? அந்த இடத்துல வேற யாரும் இல்லாதனால சரியா போச்சு. இந்த பிச்சைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டத 4 பத்திரிக்காரங்க பாத்திருந்தாங்கன்னா, பிரபல கோடீஸ்வரர் நீலகண்டனின் மகன் சுகுமார் பிச்சைக்காரன் மன்னிப்பு கேட்டார்னு பேப்பர்ல பிராய்ஸ் ஆயிருக்கு. எனக்குன்னு பிறந்திருக்கிய கேட்கவே அசிங்கமா இருக்கா? அப்பா, பிச்சைக்காரனும் ஒரு மனுஷன் தானப்பா. தத்துவமா பேசுற, அரங்கி பல்ல உடைச்சு போடுவேன். அப்படி என்ன அவன் தப்பு பண்ணிட்டான்? பசியில் வந்தவனுக்கு சாப்பிடறான்னு அள்ளி கொடுத்திருக்கான். அது ஒரு தப்பா? கொடுக்க வேண்டிய முறையில கொடுத்திருந்தா நான் அதுல தலையிட்டு இருக்க மாட்டேனே. பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறதுல என்னடா முறை? நீ வேணா அவனை தூக்கி மடியில வச்சு கொஞ்சு. அவன் தரித்திரம் உனக்கு ஓட்டினாலும் சரி, இல்ல உன் தரித்திரம் அவனுக்கு ஓட்டிக்கிட்டாலும் சரி. என் கௌரவத்தை காப்பாத்துறதுக்குன்னே பிறந்த பிள்ளடா செல்வம். அவன் விஷயத்துல நீ தலையிடாது. ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? சுகுமார், நீ உள்ள போ. என்னங்க, நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஆணவத்தையும் அகந்தையும் நான் மதிக்கிறேன். ஏன்னா அதை காப்பாத்திக்கிற திறமை உங்ககிட்ட இருக்கு. ஆனா அநியாயமா செல்வத்துக்கு இடம் கொடுத்து ஆணவத்தை மட்டும் வளர்த்து விட்டுருக்கீங்க. திறமை இல்லாத ஆணவத்தின்றது என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். பாத்தீங்களா டாடி, அம்மாவும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நான் செஞ்சதுல என்ன தப்பு? நீ பேசாம கண்ணா, அவ புரியாதவ. இப்படித்தான் திடீர்னு வளருவா. நீ ஆபீஸுக்கு போலாம். என்னடா அது, ஆர்டர் கொடுத்து 1/2 hour ஆகுது, ஒரு பையனையும் காணோம். யோ இங்க வாயா. என்ன சார்? யோ சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? எரும மாடு மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கிய. போய் எடுத்துட்டு வா. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த ஹோட்டல் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தயாராகும். அது கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்தா நீங்க வேற ஹோட்டலுக்கு போகலாம். யார பார்த்து வெளியே போக சொன்னேன்? நாங்க யார் தெரியுமா? உன்ன மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற பசங்க இல்ல. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி, இல்லன்னா பல்லு போயிடும். கையடியா, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கின, இல்ல உன் மானம் போயிடும். என் மானம் போகுதா உன் பல்லு போகுதா பாப்போம். என்ன இங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மரியாதையா வெளியே போங்க.
இங்க நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓ, நீங்க தான் ஹோட்டல் முதலாளியா? அதான் சர்வருக்கு பறிஞ்சு பேசுறீங்க. இந்த ஹோட்டல் என்ன வேலை இருக்கும்? ஓஹோ, அவ்வளவு ரோஷம் வந்துடுச்சா? சரி, 5 லட்சம் ரூபாய் இப்பவே எண்ணி வை. ஹோட்டல் உன் பேருக்கு மாற்றி எழுதி வைக்கிறேன். ஆஃப்டர் 5 lakhs. எஸ், இன்னும் 1 hourல வரேன். போடா போடா. என்னடா மரம்? சாபாஷ், நீ தாண்டா என் புள்ள. இப்ப 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் அவன் முகத்துல தூக்கி எரிஞ்சிட்டு ஹோட்டல உன் பேருக்கு எழுதி வாங்கிட்டு வா. என்னங்க இது விளையாட்டுத்தனமா அவன் சண்டை போட்டுட்டு வந்திருக்கான்னா அவனுக்கு புத்தி சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு அனாவசியமா 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்குறேங்கிறீங்க. ஏம்மா, அந்த ஹோட்டல் 5 லட்சம் ரூபாய் பெருமா? நம்மால நடத்த முடியுமா? இப்படி எல்லாம் கேட்க போறீங்க? நல்லா யோசனை பண்ணித்தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். கேட்டியா கேட்டியா பார்வதி? சேலஞ்ச், அதான் என்னோட தாரக மந்திரம். இதே 5 லட்சம் ரூபாயை 2 நாள்ல சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி எனக்கு உண்டு. நானே அந்த ஹோட்டலுக்கு போய் என்கிட்ட இதை சொல்லி இருந்தா நான் என்ன செய்திருப்பனோ அதே தான் என் பிள்ளை செய்துட்டு வந்திருக்கான். இதே உன் பிள்ளை இருக்கானே அந்த தர்தரம், அவங்கிட்ட யாராவது சொல்லி இருந்தா சலாம் போட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு வந்திருப்பான். 2 பேரும் நம்ம பிள்ளைங்க. நீங்களும் நானும் புருஷன் முண்டாட்டி. அது கொஞ்சம் நினைவுல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற. எப்படி கூப்பிட்டேன்? வர வர அண்ணங்கிற மதிப்பே கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. என்ன ஒரு சமயக்காரமா ட்ரீட் பண்றேன். அதை பார்த்து எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு. என்ன ஒரு ஆம்பளை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சொட்டத்துக்கும் அழு ஆம்பளை மதிப்பா. ஒன்னும் அழுல. காலையில சாம்பாருக்காக வெங்காயம் வெட்டினேன். கண்ணீர் அப்போ வரல, இப்போ வருது. நீ எல்லாத்துலயும் லேட்டு தான். சினிமா டைரக்டர் ஆகணும் இருந்த வேலையும் அப்பாவது புத்தி வந்துதான் வேலை போனதுதான் மிச்சம். இப்பதான் என்ன, நீ வேலைக்கு போ, நான் வீட்டுல இருந்து உனக்கு சமைச்சு போடுறேன். பொம்பளை எனக்கு என்ன தலை எழுத்தா? ஊர்ல உலகத்துல பொஞ்சாதி ஆபீஸ் போறா, புருஷங்காரன் சமைக்கிறான். இங்க தங்கச்சி ஆபீஸ் போறா, நான் சமைக்கிறேன். ஒண்ணும் தப்பு இல்ல. வீட்டு யாரும் இல்லையா? மோ, அம்மா வீட்டுல இல்ல. யாருது? அடே நீயா? என்ன விஷயம்? என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? 2 மாசமா பால் சுட்டு வரல. எப்ப கேட்டாலும் அம்மா வீட்டுல இல்ல, அம்மா வீட்டுல இல்லன்னு சொல்லிக்கிறேன். அது வந்து உனக்குதான் தெரியுமே, ஊர்ல ஒரே புயல் வெள்ளம் இல்லையா? அதனால அய்வாரண நிதிக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டோம். அதனாலதான் இது வரலும் அம்மா ஒரு நாள் கூட தவறுனதே இல்ல. மாசம் 5ஆம் தேதினா தானும் சுட்டு வந்து விழுந்துரும். இரியா, நாளைக்கு காலையில அம்மா கையில வந்து பேசுகிறேன். என்ன நீ என்ன என்ன சும்மா அம்மா அம்மான்னு மிரட்டி பாக்குறேன்? என்ன பார்த்தா ஒரு மனுஷனா தெரியல. சரி, ஒரு 2 நாள் பொறுத்துக்க. உனக்கு சேர வேண்டிய பாக்கிய சலவ நோட்ட மூஞ்சில அடிக்கிறேன். இதுக்கு முந்தி லாண்டரியா வச்சிருந்த இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன எனக்கு யாத்திரத்துக்கு பணம் கொடுக்க போற? கோலிசில் போற மாதிரி இருக்கிற அப்படியே என்னையா அப்படி திரும்ப இப்படி திரும்ப என்னையா நைட் கோச வந்துட்டு இருக்கேன். என்னையா அப்படி பாக்குற? சிங்காரி பேர் சொல்லி கூப்பிடுற நேரம் வந்தாச்சு. பால்காரி பங்கஜம்னு ஒரு படம் எடுக்க போறேன். அதுக்கு யாரை ஹீரோயினா போறதுன்னு ஒரு 2 மாசமா கட்டுமையா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்த உடனே ஒரு ஐடியா. ஏன் உன்னையே பங்கஜமா போட்டு அந்த படத்தை எடுக்க கூடாது? ஐயோ, என்னையா? ஏய்யா, நிஜமாதான் சொல்றியா? நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அந்த ஒரே நம்பிக்கை தான். புதுசா கம்பெனி ஆரம்பிச்சா சேம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு 500 ரூபாய் செலவாகும். அப்புறம் ஹோட்டல்ல ரூம் போட்டு வசனம் எழுத இன்னொரு 500 ரூபாய் செலவாகும். படம் ஆரம்ப பூஜைக்கு ஒரு 100 ரூபாய் போதும். படம் பூஜை முடிஞ்சா அன்னைக்கே 3 லட்சம் ரூபாய் இந்த கையில விழும். ஆனா இத ஆரம்பிக்கிற செலவுக்கு தான் யார பிடிக்கிறதுன்னு தெரியல. ஏய்யா, நீ நிச்சயமா படம் எடுப்பியா? என்ன ஹீரோயினா போடுவியா? சிங்காரி, 400 ரூபாய் சம்பளம் கிடைச்ச பேங்க் வேலையை தூக்கி போட்டேன்னா எதுக்காக? இது வரைக்கும் யாருமே எடுக்காத மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணுங்கிற ஒரே லட்சியம். வேணும்னா இந்த பால் கோவலைய அடிச்சு சத்தியம் பண்றோம். யோ, உன்னை நம்பலாமா? பரிபூர்ணமா நம்பலாம். பால் வித்த காசு தானே. நீ கொடுக்க போற பணத்துக்கு 1க்கு 2 தண்ணியை ஊத்தி வட்டியை போட்டு திருப்பி கொடுத்துறேன். சரி, இப்பவே என் கூட வீட்டுக்கு வா, பணம் கொடுக்குறேன். இப்பவா? ஐயோ முடியாதே. உள்ள கிளைமேக்ஸினோட போராடிக்கிட்டு இருக்கேன்ல. சனிக்கிழமையோட போராடுறியா? அந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? யோ கரண்டி, உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதுவும் நன்மைக்கே. மத்தியானமா வருவேன், மறந்துடாது. மறப்பேனா? நான் தானே ஹீரோயின். ஆமா ஆமா. அப்ப வரையா வீட்டுக்கு வந்துரு. பணம்னா வீட்டுக்கு என்ன, காட்டுக்கே வருவேன். ஆக இன்னைக்கு லாபம் நிச்சயம். என்ன தீர வாசனை?
வாங்க, இப்பதான் தங்கச்சி வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? இதே கேள்வி நானும் திருப்பி கேட்கலாம் இல்லையம்மா. இத்தனை நாளா இந்த அண்ணன் வீட்டுக்கு உனக்கு வழி தெரியாம போயிடுச்சேன். எங்க வீட்டுக்காரோடைய குணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இப்படி கேட்கறீங்களே. ஏதோ காரணம் இல்லாம எங்க வீட்டுக்காரோடைய பிரிவாதத்தினால நம்ம குடும்பத்துக்குள்ள பிளவு ஏற்பட்டு போச்சு. போனது போகட்டும், நீங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணு வேணாம். சும்மா இதுதான் உங்க மாமா. வணக்கம். வணக்கம். நல்லா அண்ணி கஸ்தூரி எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன இருக்கிறாங்கம்மா. இப்ப கூட கஸ்தூரி கல்யாண விஷயமா தான் வந்திருக்கேன். மாப்பிளை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டீங்களா? உன் கேள்வி எனக்கு புரியுதுமா. எனக்கு கூட ஆசைதான் நமக்குள்ள சம்பந்தம் படிக்கணும். நினைச்சு பிரயோஜனம் இல்லையே, நடக்கக்கூடிய காரியமா அது. பார்வதி, கல்யாணத்துக்கு நாள் நிச்சயம் பண்ணிட்டு பத்திரிகை அனுப்பிச்சு வைக்கிறேன். எல்லாரும் வந்திருக்கேன். மாப்பிள்ளை எங்கம்மா? அப்பா ஆபீஸ்ல இருந்து இப்ப வந்துருவாரு. தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? கதை கவிதை எழுதிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, இலக்கியத்துறையில ஈடுபட்டு இருக்காங்க. வாங்க மைத்துனரே, வாங்க. வணக்கம். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. பரவாயில்ல. என்ன வியாபாரம் எல்லாம் நொடிச்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. என் கம்பெனிலேயே ஒரு வேலை போட்டு தர்றேன். மாசம் 500 1000 சம்பளம் வாங்கி. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அன்னைக்கு நடந்தது நீங்க மறக்கல போல. பரவாயில்ல. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா ஆதரவோட சொன்னேன். உங்களை மாதிரி குத்தி காட்டவோ கேலி பண்ணவோ சொல்லல. மைத்துனருக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. அன்னைக்கு எனக்கு இப்படித்தானே இருந்திருக்கும். அவ்வளவு தூரம் பேசிட்டு இன்னைக்கு என் முகத்துல முழிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க என் நோக்கத்தை தவறா புரிஞ்சுட்டீங்க மாப்பிள்ள. சரி சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க? என் மக கஸ்தூரி கல்யாணத்துக்கு உங்களை அழைக்கிறதுக்காக வந்தேன். எது எப்படி இருந்தாலும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நீங்க குடும்பத்தோட கல்யாணத்துக்கு நிஜமா கல்யாணத்துக்கு அழைக்கத்தான் வந்திருக்கீங்களா, இல்ல தங்கச்சி கிட்ட கிடைச்சதை சுருட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? நியாயமான காரணத்துக்காக கௌரவரிடம் தூது போனான் கண்ணன். கண்ணனை எண்ணி நகையாடுதான் துரியோதனன். இது பாரத கதை. பாத்தியா பாத்தியா, உன் மகன் என்ன துரியோதனன் போறான். யார் என்ன சொன்னா என்னங்க? நீங்க ராமர்னா நான் சீதை, நீங்க ராவணன்னா நான் மண்டோதரி. இந்து தர்மப்படி கனவு செய்யற புண்ணியத்துல மனைவிக்கு பாதி பங்கு உண்டு. ஆனா கனவு செய்யற பாவத்துல மனைவிக்கு பங்கே கிடையாதுங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. புரியாது, வேண்டாம். வர வர உனக்கு வாய் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. கவனிக்கிறேன். பாட்டு எப்படி நல்லா இருக்குல்ல? இல்ல, இவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்துல எப்படா புடிச்ச? நமக்கு பல விதத்துல சௌரியமா இருக்குண்டா. இப்ப பாரு, உனக்கு ஒரு புது உலகத்தை அறிமுகப்படுத்த பாரு. மணி வா, நாளை காலையில வா. என்ன புது பொண்ணு மாதிரி குனிச்சிட்டு இருக்க? வாங்க, இப்படி உட்காரு. ஏன்டா பயப்படுற? எல்லாம் முதல்ல இப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும். பொண்ணு, உனக்கு எப்படியோ என் ஃப்ரெண்டு செல்வத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நைட். சோ கீப் ஹிம் ஹாப்பி. செல்வம், எனக்கு டைம் ஆகுது, நான் வெளில போயிட்டு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் மனப்பூர்வமா ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். உன்னை யாரா காதலிக்க வேணானது? அது பாட்டுக்காது, இது பாட்டுக்கு இது. உனக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்கலன்னா ஹோட்டல்ல சாப்பிடுறது இல்ல, நீ வீட்டுல வெக்கம். மனசு சரியில்ல. யார் அவன்? யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏண்டா அவளை லேட்டு? எங்கடா போயிட்டு வர்ற? வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருந்து நான் போயிட்டு வந்தேன். அதுதான் கேட்கிறேன், எங்கேன்னு. உங்ககிட்ட அப்பா சொல்லிடுறேன். என்னையே அலட்சியப்படுத்துற அளவுக்கு வளர்த்துட்டு என்னையே ஏண்டா கண்ணாடுற? உனக்கு எத்தனை நாளாக இந்த பழக்கம்? அம்மா, இந்த அதட்டல் மேட்டெல்லாம் அண்ணன் கிட்ட வச்சுக்க, அதான் அந்த தர்திர பையிட்ட வச்சுக்க. அந்த பிள்ளையை தொட்டு அடிச்சு திருத்த முடியாதுமா. செல்வம், இன்னும் நீ சின்ன பிள்ளை இல்லை. அப்பா நீ உண்மையிலேயே மதிக்கிறதா இருந்தா அவரோட சுறுசுறுப்பையும் உழைப்பையும் தன்னம்பிக்கையும் கத்துக்க. அவரோட ஆணவத்தையும் அகந்தையும் கத்துக்காத. அப்பா ஆணவக்காரர் தான், கர்வமும் அகந்தையும் உள்ளவர் தான். ஆனா உன்ன மாதிரி தண்டு. என்னடா சொல்ல? சில விஷயங்கள்ல ஒதுங்கி இருக்கிறதே கௌரவம். வண்டியை ஓட்டுறவனே வழிமாறி போகும்போது சக்கரம் திசை மாறியா ஓட முடியும்? நீங்க போங்கம்மா.
நீ உள்ள போடா, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். போடா அண்ணா. வாடா பாருங்க, உங்க புள்ள என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்னடா குடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஒன்னில டாடி, இன்னைக்கு ஈவினிங் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். அவன் கோகா கோலால ஏதோ கலந்து குடுத்துட்டான் போல இருக்கு. வேண்டாம் சொன்னேன் டாடி, அவன் தான் இன்சிஸ்ட் பண்ணி வச்சுட்டான். நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். பார்ட்டின்னு போனா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. அந்த சூழ்நிலையில குடிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. இல்லடா, நல்லா இருக்குதுங்க. இவனாலும் தெரியாம குடிச்சிட்டேங்கிறான். உலகம் தெரியாம உளராது. என் மகனை நான் கணத்து தவளையா வளர்க்க விரும்பல. ஒரு காஸ்மோபாலிட்டன் சொசைட்டியில அந்தஸ்துள்ள பிரமுகரா இருக்கணும்னா இந்த மாதிரி தகுதி எல்லாம் அத்தியாவசியங்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்களும் சமூகத்துல ஒரு முக்கியமான பிரமுகர் தான். ஆனா இப்படியா குடிச்சிட்டு ஆடிட்டு வந்துட்டு இருக்கீங்க? மக்கே, என் விஷயமே வேற. நான் 40 வயசுக்கு மேல சமுதாயத்துல பிரமுகரானேன். என் மகன் 20 வயசுலயே கோடி போறேன். நீ போடா செல்வங்கண்ணா, இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது நீங்க புரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சரி வா. உனக்கான எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் எங்க அண்ணன் இருக்க தொணப்பு அதை சமாளிச்சு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப சினிமாவுக்கே போலாமா? வேண்டாம் சொல்லுங்க, சினிமாக்கு போனா நிம்மதியா இருக்க முடியாது. அப்போ இங்க உட்காந்து பேசுமா? ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்க? தாராளமா கேளு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பயமுடுத்துறாங்க. உங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரரா, ரொம்ப பொல்லாதவரா. அவருக்கு அந்தஸ்தும் கௌரவமும் தான் முக்கியம். என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ண அவர் நிச்சயமா மருமகளா ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். கல்பனா, அவங்க என் அப்பாவை பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா என்ன பத்தி சரியா தெரிஞ்சு வச்சுக்கல. இது பாரு, நானே எங்க அப்பாவும் பேசுறத நீ பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அது ஒரு ஃபாதர் அண்ட் சன் பேசிக்கிற மாதிரியே இருக்காது, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், என்னுடைய விருப்பத்தை குறித்து அப்பா பேசவே மாட்டாரு. அப்படி ஏதாவது அவர் பேசினா தூக்கி எறிகிற துணிவு எனக்கு உண்டு. இனிமே என்ன சந்தேகப்பட முடியா பேசாத. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சாரி செல்வம், ஏதோ எனக்கு இருந்த பயத்துல கேட்டேன். இனிமே அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். ஏன் உம்மன் இருக்கீங்க? நான் ஒன்னும் உம்மன் இல்ல. இதுக்கு இவ்வளவு கோவமா? இருங்க இருங்க, திருக்க வேணா விட மாட்டேன். இன்னுமா கணக்கு எழுதிருக்கீங்க? சாப்பிட்டுட்டு போய் படுத்துங்க. நான் லைட் அணைச்சிட்டு போறேன். விளக்கு அணைச்சிரு, ஆனா போக வேணாம். ஐயோ, என்னங்க இது? சின்ன பிள்ளை மாதிரி உங்க மனசுல குமரன் நினைப்பா. பாரதி, மனசுல எப்ப வயசாகி போச்சுங்கிற எண்ணம் வருதோ அப்பதான் முதுமை வரும். எனக்கு இன்னும் அந்த எண்ணம் வரலையே. நல்லா இருக்கு. பாரதி, கொஞ்சம் கொஞ்சமா நீ என்னை விட்டு விலகி போறதா எனக்கு தோடும். என்ன சொல்றீங்க நீங்க? நான் அந்த சந்தேகப்படுறேன். இந்த பிள்ளைங்க விஷயமா நாம ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோமே, அத கொஞ்சம் தவிர்க்கலாம்னு தோணுது. அதத்தாங்க நானும் சொல்ல வந்தேன். நம்ம செல்வம் இருக்கான் பாருங்க, பாத்தியா இந்த நேரத்துல அந்த பேச்செல்லாம் இருக்கு. சரி, அவனை விட்டுடுங்க. நம்ம சுகுமார் பிறக்கிறப்போ நம்ம நஷ்டம் அடைஞ்சோங்கிறதுக்காக அவன் இவ்வளவு பெருவினா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அவன்கிட்ட வெறுப்பு காட்டுறீங்களே, இது நியாயமா? பார்வதி, ஆரம்ப காலத்துல அவன் மேல எனக்கு வெறுப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் அப்போதைய நிகழ்ச்சிகள். அதெல்லாம் சரியானவனே இப்போ பரவாயில்ல இருக்கு. ஆனா இப்ப அவன் மேல எனக்கு கோபத்துக்கு காரணம் அவன் என்ன மதிக்கிறது. நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறான். நம்ம தொழிலுக்கு உதவியா இருக்குமே, காலேஜுக்கு போகும்போது காமர்ஸ் எடுத்து படிடான்னா முடியாது, நான் லிட்டரேச்சர் தான் படிப்பேன் அப்படிங்கிறான். அவர் வழியில போறதுதான் எல்லாருக்கும் எதிர்காலத்துல நல்லதுன்னு நினைக்கிறேன். அம்மா, இதுவரையில நான் ஏதாவது தப்பு செஞ்சதா நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கலப்பா. நீ எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறதா உங்க அப்பா வருத்தப்படுறாரு. நாளையில இருந்து உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி உங்க அப்பா சொல்ற மாதிரியே கேளு. சில நல்ல முடிவுகளுக்காக தவறான வழியில போனா கூட தப்பு இல்லை. அப்பாவும் நானும் விரோதிகள் இல்லையே. அவரோட குணம் வேற, என்னோட குணம் வேற. வெவ்வேறு இயல்புகள் உள்ளவங்க ஒன்னா சேரவே முடியாது. ஒரு பெரிய விஞ்ஞானியோட பிள்ளை இசை மேதையாகலாம், இசை மேதையோட பிள்ளை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே.
நான் ஏதாவது தப்பு செஞ்சா அப்பா என்ன கண்டிக்க? அவரோட ஆசைகளும் லட்சியங்களும் எனக்கு இருக்கணும்னு என்னம்மா அவசியம்? உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? ஏதோ அப்பாவும் பிள்ளையும் ஒத்துமையா இருக்கணுங்கிற ஒரு ஆதங்கம். சுகுமார், எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போப்பா. முயற்சி பண்றம்மா. வாங்க தர்மலிங்க, வாங்க வாங்க. வணக்கங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன ரொம்ப நாளா அந்த பக்கம் ஆளையே காணோம்? ஆமாங்க, உங்க மாதிரி பிஸியா இருக்க ஒருத்தரை காரியம் இல்லாம அடிக்கடி வந்து பார்க்க முடியுமா? அப்போ இப்ப காரியத்தோட வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நல்ல காரியமா வந்திருக்கேன். ராஜமாணிக்கம் உங்களோட சம்பந்தம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. பார்வதி, கேட்டியா? யார் தெரியுதா? அன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்தாங்க. அவங்கதான். தெரியுதுங்க. மினிஸ்கர்ட் போட்டுக்கிட்டு செக்க செதர்னு வெள்ளக்கார பொண்ணு மாதிரி எல்லாருக்கும் கலகலான்னு சிரிச்சு பேசிட்டு இருந்தால அந்த பொண்ணு தானே சொல்றீங்க? ஆமா டாடி, ரொம்ப அழகான பொண்ணு. அண்ணனுக்கு வண்டர்ஃபுல் மேன். வெரி குட். உங்க பெரிய பையன் அந்த பொண்ணை பாத்துருக்காரோ? இல்லன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்துட்டு சொல்லுங்க. இப்பவே கூப்பிட்டு கேட்டா போச்சு. பார்வதி, சுமார கூப்பிடு. பார்வதி, பையன் ஏதாவது காரணம் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, எனக்கு கெட்ட கோபம் வரும். ஜாக்கிரதை. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அவன் குணம் தெரிஞ்சதுனால சொல்றேன். நேற்று விவரமா அவங்க எல்லாம் சொல்லி இருக்குங்க. இனிமே உங்க வார்த்தையை அவன் மீறவே மாட்டான். நிச்சயமா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு சம்மதம் இல்லை. நீங்க சொல்ற பெண்ணை எனக்கு தெரியும். அன்னைக்கு பங்கன்ல பார்த்தேன். நான் மட்டும் இல்ல, வந்திருந்த ஆம்பளைங்க எல்லாருமே பார்த்தாங்க. பாத்தியாடா, அவள் அழகான பொண்ணை கட்டிக்க உனக்கு என்ன கசக்குதா? பொண்ணு அழகா இருக்கலாம், ஆனா என்னுடைய குணத்துக்கு அவ குணத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பார்த்த உடனே குணத்தை எப்படி இடப்பட்டேன்? பழகிற முறையை பார்த்தாலே ஓரளவுக்கு குணத்தை யோசிக்கலாம். அவளோட நடை உடைய பாவனையை பார்க்கும்போது மேல்நாட்டு நாகரிகத்துல அதிக ஈடுபாடுடைய பொண்ணா தெரியுது. நானும் பழமையின் பெருமைக்கு அதிக கொடுத்து வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்குள்ள எப்படிப்பா ஒத்து வரும்? சுகு, இதுல வீடா எலக்ட்ரி மேரியா? அப்ப என்ன பட்டிமன்றம் நடத்துறாரு பழமை புதுவன் பேசுறதுக்கு? லிசன் டு மை கேஸ். ஏதோ பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருக்கு, அழகான பொண்ணு, பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்துறதை விட்டுட்டு பிரசங்கம் பண்றீங்க. இனிமே இவங்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. முடிவா என்ன சொல்றான் நீயே கேட்டு சொல்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. அவ கவுன் போட்டுக்கிறது பிடிக்கலன்னா புடவை கட்ட சொல்றேன். இந்த கிராப் வச்சுக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீளமா சவரி வச்சு நல்லா ஜட போட்டு தலை நிறைய பூ வச்சு விடுறேன். இந்த பவுடர் பூசிக்கிறது பிடிக்கலன்னு சொன்னா நானே மஞ்சள் அரைச்சு அவன் முகம் பூரா பூசி விடுறேன்டா. டே, எப்படியாவது உங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி அவளை நான் மாத்திடுறேன். நீ நினைக்கிறது தவறுமா? அப்பா, நான், தம்பி, நீ 4 பேருமே ஒரே ரத்த சம்பந்தம் உள்ளவங்க. ஒருத்தர் குணத்தை ஒருத்தர் மாத்த முடியுதா? கடைசி என்ன சொல்ற? இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறியா இல்லையா? மன்னிக்கணும். அப்பாவுடைய நன்மைக்காக, கௌரவத்துக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுனால யாரோட கௌரவமும் இம்மி கூட குறைய போறதில்லை. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. பெருசா ஆரம்பிய இனிமே நான் சொல்றதெல்லாம் கேட்பான்னு பாத்தியா? இதே செல்வமா இருந்தா ஒரு கழுதையை கொண்டாந்து நிறுத்தி கட்டா தாலி என்ன கண்ணு மூடிட்டு கட்டுவான். தர்மலிங்கம், நிலைமை புரியுதுங்க. நான் அப்புறமா வரேன். நீ வாடா சொல்லுங்க. என்னம்மா யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு கல்யாணம், அப்பா கிட்ட கேட்கலையா? போய் தலையை காட்டிட்டு வரேன்னு எவ்வளவு கெஞ்சி கேட்டு பார்த்துட்டு போனா அப்படியே போயிடுன்ட்டாரு. அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? அம்மா, நீங்க பிறந்து வளர்ந்த வீடு, கூட பிறந்த அண்ணன் மக கல்யாணம், நம்ம யாருமே போகலன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா? கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வரேன். வேண்டாம் சுகுமார், ஏற்கனவே அவர் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. நீ இந்த கல்யாணத்துக்கு போயிருக்கேன்னு தெரிஞ்சா என்ன விபரீதம் நடக்குமோ? நீங்க ஒண்ணுமா, நான் வீட்டுல இருக்கனா இல்லையா, எங்க போறேன் வர்றேன், இத பத்தி எல்லாம் அப்பா கவலைப்படுறதே இல்ல. நான் போனா அவருக்கு எங்க தெரிய போகுது. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. சரிம்மா. பாப்பா சுகுமார், அப்பா அம்மா வரலையா? அப்பா அம்மாவுக்கு ஏதோ வேலை இருக்கா, அதான் என்ன எனக்கு தெரியும்பா. நீ அவர் வந்து ரொம்ப சந்தோஷம். சம்பந்தி, இது என் தங்கச்சிக்குள்ள பேரு சுகுமார். வணக்கம் சம்பந்தி, மூத்த வந்தாச்சு, ஒன்ன வர சொல்லுங்க. மீனாட்சி, இல்லடா, நியாயம் இல்லப்பா.
ஏதாவது வாய் திறந்த நிறுத்தவள் நிறுத்திடுவேன். கடைசி நேரத்தில் காரியத்தை கொடுத்துறாங்களா? பேசாம மீனாட்சி, என்னங்க குழந்தை கொடுத்து வா. இதை வந்துட்டேங்க. வாமா. ஓம் சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே ஸ்ரீயண்யே ஸ்ரீயம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. மாப்பிள்ள, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது சட்டப்படி செல்லாத திருமணம் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா என்ன பொறுத்த வரையிலும் என்னது அக்கிரமம்? மாப்பிள, இதே நீங்க முன்னாடியே சொல்லி இருக்க கூடாது. ஏன் தப்புதான் சார். எங்க அப்பா என்ன பயமுறுத்தி வாய் அடைச்சிட்டாரு. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சுமதிங்கிற ஒரு ஏழை பொண்ணை நான் காதலிச்சேன். எங்க கல்யாணத்துக்கு அப்பா சம்மதிக்கல. அவனும் நானும் அம்மன் கோயில்ல மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது தெரிஞ்ச உடனே அப்பா என்ன சத்தம் போட்டு மிரட்டி அவசர அவசரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. பயந்தாங்கொல்லியாவே வாழ்ந்து பழகிட்ட எனக்கு அவரை எதிர்த்து என்ன செய்யறதுன்னே புரியல. சாவி கொடுத்த பொம்மை மாதிரி அவர் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு உணர்வு, ஒரு சக்தி எனக்கு இந்த நேரத்திலேயாவது தைரியம் கொடுத்ததுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். நல்லா இருக்கு, நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆனதை வரைச்சு இன்னொரு கல்யாணத்துக்கு பண்ணது சட்டப்படி குற்றம். உங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அவங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுனால என் மக விதி மாறிடுமா? விருந்துக்குன்னு வெந்த சொத்தை விருந்தாளி வரலன்னா மறுபடியும் அரிசியாக்க முடியுமாப்பா? மாப்பிள்ள, முதல்ல அவ கழுத்துல தாலி கட்டு. வேற வழி இல்லம்மா, வேற வழியே இல்லை. மாப்பிள்ள, என் பொண்ணு ரெண்டாவது பொண்டாட்டியாவது ஏத்துக்குங்க மாப்பிள்ள. மாமா, என்ன அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? சுகுமார், பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. சுகுமார், ஏன் என்னங்க நிக்கிறீங்க? போங்க வெளியே. சுகுமார், போங்க வெளியே. சுகுமார், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவே உங்க அப்பா உன்னைங்க அனுப்புனாரா? முறை மாப்பிள்ள, நீங்க அந்தஸ்து தெரியலன்னு என் பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டீங்க. நான் ஏதோ கடனை உடனே வாங்கி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். இந்த கல்யாணம் இந்த நிலையில நின்று போச்சுட்டா என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் நடக்குமா? சீதி சிங்காரம் பண்ணி மனவரையில உட்கார்ந்து வெறும் கழுத்தோட எழுந்த பொண்ணு வேற எவன் கட்டிக்குவா சுகுமார்? வேற எவன் கட்டிக்குவா? உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க. போங்க போங்க மாப்பிள்ள. அப்புறம் என்னடா, பொண்ணை பொறுத்தவரை சரின்னு சொல்லிட்டாரு. உன் ஆசைக்கு சுமதி வச்சுக்க, என் அந்தஸ்துக்கு கஸ்தூரி கழுத்துல தாலியை கட்டா உனக்கு திருப்தி, எனக்கு திருப்தி. கட்டா தாலியா நிறுத்துறியா? சொன்ன உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த பெண்ணை என்ன உயிருள்ள ஜீவன் நினைச்சீங்களா இல்ல மரக்கட்டை நினைச்சீங்களா? ஆளுக்கால் ஏலம் போடுறீங்களே, மரியாதையா வெளியே போறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிட்டு போடுவா? இது என் சொந்த வழி. உங்களுக்கு என்ன சாதாரணமா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இப்ப நான் ஏழை, இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? மடவரையில உட்கார்ந்து எழுந்திருக்க பொண்ணு. சும்மா நிறுத்துங்க மாமா. திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அவ மனவரையில தானே உட்கார்ந்து எழுந்திருக்கா, பஞ்சத்திலையா படுத்து எழுந்திருக்கா? என்னப்பா பேசுற? உங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள வர வேணான்னு சொன்னப்ப நீ தலை குனிச்சு நின்றுகிட்டு இருக்கியே, அப்ப அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியம் உனக்கு இல்லை. இப்ப இங்க வந்து வக்காலத்து வாங்குறேன். பேசுறது சுலபப்பா. சுகமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மங்கள காரியம் ஒரு முறை நின்று போச்சுன்னா மறுபடியும் அவளை யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவா? யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவா? பெண்ணுக்கு இப்ப கல்யாணம் தானே நடக்கணும். ஓம் சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே ஸ்ரீயண்யே. அம்மா, சுகுமார், எதிர்பாராத விதத்துல கஸ்தூரிக்கு நான் தாலி கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. என்ன ஆசீர்வாதம் பண்ணது. சுகுமார், பெத்தவங்க இருக்கும்போது இப்படி அனாத மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, நீ செய்த காரியமா இது? இல்ல என்ன செல்வமா செய்வான்? இந்த தர்தனம் முடிச்ச பையன் வேணுமே என்ன இன்சல்ட் பண்றான். ஆமா, அப்பாவை வேணும்னே அவன் அகௌரவப்படுத்தும். அவர் மேல பிரியமா இருக்கிறாங்க மனசுல வச்சுக்கிட்டு அவர் மனசை எப்படி எப்படி எல்லாம் புண்படுத்தலாம் திட்டம் போட்டு காரியம் பண்றான். அதுல இது ஒண்ணு நடந்ததெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன். முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய்,
மனம் குளிர பண்றதுக்கு பேரு ஆசீர்வாதம், வயிறு எரிஞ்சு குடுக்கறதுக்கு பேரு சாபம். இப்ப உன்னை பார்த்தா என் வயிறு எரியுது. நீயே ஒரு தரித்திரம், பத்தாயிரத்துக்கு இன்னொரு தரித்திரத்தை கூட்டிட்டு வந்து நிக்கிறியே, இந்த அழகுல ஆசீர்வாதம் வேறையா? அப்பா சத்தியமா நான் சொல்றதை நம்புங்க. மாமா விட்டு கல்யாணம் ஆச்சே, நம்ம யாரும் போகாம இருக்க கூடாதுன்னு தான் போனேன். போன இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆமா, சூழ்நிலை சூழ்நிலை சொல்லிட்டு இருக்கிய, நானும் தெரியாம தான் கேட்கிறேன். நீ போன இடத்துல உன்னை தவிர வேற ஆம்பளைங்களே கிடையாதா? நீதான் தாலி கட்டணும் அப்படின்னு பெரிய நிர்பந்தம் உனக்கு. வேணும்னே அப்பாவை இன்சல்ட் பண்ணணும் தானே காய்ச்சி செஞ்சிருக்க. புரியுதாப்பா உங்களுக்கு? சும்மா நீ செஞ்ச தப்புக்கு 1000 வழக்கம் சொல்லுவேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான பேச்சு இல்லை. உன் முகத்துல முடிக்கிறதே பாவம்னு நினைக்கிறேன். எப்படியோ போய் தொலை. அப்பா உன் மேல வச்சிருந்த கொஞ்சம் இந்த பாசமும் இன்னையோட ஒழிஞ்சு. கடவுள் தான் இனிமே உன்னை காப்பாற்ற. ஒரு விதத்துல நான் செஞ்ச காரியம் உங்க எல்லாருடைய மனசையும் புண்படுத்தினதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, சில நல்ல முடிவுகளுக்காக தவறான காரியம் கூட செய்யலான்னு. அந்த நிலைமையில தான் நான் கஸ்தூரிக்கு தாலி கட்டினேன். அம்மா, நீங்களாவது எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன எச்சு அமாவாசனைக்கு பூஜை போடுறேன்னு சொல்லி 1 மாசம் ஆச்சு. என் கையில 1000 ரூபாய் பணம் வாங்கிக்கிறேன். பால் பணம் வேற 200 ரூபாய் பாக்கி நிக்குது. அமாவாசை என்ன 5 வருஷத்துக்கு ஒரு தடவையா வருது? மாசம் மாசம் வருது இல்ல? அந்த டகல் பாஷா பணம் என்கிட்ட பலிக்காது. இத பாரியா, உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் கொடுத்த பணம், அதுக்கு வட்டி, பால் பணம் எல்லாம் இந்த 2 நாள்ல என் கைக்கு வந்து சேரணும். இல்ல உன் மானத்தை கீச்சிருவேன். என்ன சொல்ற? உன்னை போய் ஹீரோயினா போடணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தல்ல, என்ன சொல்லணும்? வில்லி மாதிரி பேசுறியே, இப்படி பேசி பழகினா அப்புறம் ஹீரோயின் மாதிரி பேசவே வராது. ஹீரோயின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தெரியாம கழுக்கு சிரிக்கணும், குபீர் குபீர்னு அழணும். இடம் கிடைச்ச போதெல்லாம் இந்திய பண்பாடு நாகரிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா ஒண்ணு, அறகுறையாத்தான் ட்ரெஸ் பண்ணணும். அதுதான் கவர்ச்சி. உன்னை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பாதியிலேயே போறேங்கிற. போ, படத்துல என்னையா, இதுக்கு மேல கூட ஆக்ட் பண்ணலாம். நிஜமாலும் படம் கொடுத்து ஏமாறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஒண்ணு படத்தை ஆரம்பிச்சுக்கோ, இல்ல என் படத்தை திருப்பி கொடுத்துரு. நம்ம படத்துக்கு பணம் போடுற பைனான்சியர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயினை தான் புதுசா போட்டீங்க, ஹீரோயாவது பெருசா போட்டு அட்வான்ஸ் கொடுத்து கால் சீட்டை வாங்கிட்டு வாங்க, 3 லட்சத்தை தூக்கி தரேங்கிறாரு. ஹீரோ நமக்கு வேண்டப்பட்டவர் தான். 50 வாங்குற இடத்துல 10 வாங்கிப்பாரு. இருந்தாலும் அட்வான்ஸா 1000 அவர் கண்ட காட்ட வேண்டாமா? அதுக்கு இங்க என்னையா செய்ய சொல்ற? ரொம்ப சிம்பிள். நீ ஒரு 1000 ரூபாய் தோது பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை ஹீரோவுக்கு அட்வான்ஸா கொடுத்து அந்த 3 லட்சத்தை புடிங்கிடுவேன். படத்து ஆரம்பத்துல உனக்கும் ஹீரோவுக்கும் ஒரு லவ் சாங். ஹீரோ எரும மாட்டு மேல உட்கார்ந்துகிட்டு பாடிக்கிட்டே வராரு. நிறுத்தியா, அவர் என்ன ஹீரோவா இல்ல யவனா? இத பாரு, குதிரை மேல ஏறிட்டாங்க, யானை மேல ஏறிட்டாங்க, ஒட்டகத்து மேல ஏறிட்டாங்க. ஆனா எரும மாட்டு மேல இது வரைக்கும் யாரும் ஏறல. அதுதான் புதுமை. இல்ல, அதுவும் வந்துடுச்சு. ஆனா பாவிகளா, அதுக்குள்ள காப்பி எடுத்துட்டாங்களா? ஏற்கனவே வந்துடுச்சு குமரி பெண்ல. ஏய்யா, நான் சொல்றது நீ கேக்குறியா? இன்னும் அறிமுகமே ஆன பாடு இல்ல, அதுக்குள்ளயா? சொல்லுமா, கேட்டுக்கிறேன். வந்து முதல்ல மேல ஹீரோ உட்கார்ந்துகிட்டு தண்ணியில வராரு. தண்ணியில ஜமாய்ச்சிருவோம். இந்த தண்ணிக்குள்ள ஒரு ட்ரெஸ் பண்ணுவாங்களா, அது பேர் என்ன? அது பிக்கினி. பிக்கினி அத போட்டுக்கிட்டு நான் கரையில பாடிக்கிட்டே வருவேன். எப்படி ஐடியா? புதுமையா இல்ல? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த முதல்ல இருக்க ஓவரா முழுங்கும் சில்லறைய. எருமைன்னா உங்ககிட்டயே இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாமே தான். நீ ஏன் கவலைப்படுற? எவ்வளவு படம் வேணாலும் நான் கொடுக்குறேன். நீதான் கொடுக்கணும். இப்போதைக்கு ஒரு 1000 இப்படி தள்ளு. வர்ற அமாவாசைக்கு அதான் நமக்கு ராசி இல்லையே, பௌர்ணமிக்கு போட்டுருவோம் பூஜைய. பாரு, பௌர்ணமி அன்னைக்கு நீ பூஜைய போட்டு என் மூஞ்சில பவுடர பூசல, உன்னை நடு தெருவுல நிக்க வச்சு இந்த சிங்காரி உன் மூஞ்சில எரும சாணிய பூசு. சவாலா விடுற? ஓ மூஞ்சில பூச வேணா இல்லையா பாரு. எத கரியவா பவுடர? இத பாரு, இந்த பூச்சி வேலையை இதோட விட்டுடுவோம். முதல்ல ஒரு 1000 பெட்டு, அப்புறம் பாரு. சரியா? நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை நம்பாம இருக்கலாமா? அப்பால ஊட்டாமவா பாரு. அப்பால என்ன, இப்பாலே வரேன். வா 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 வாயா. புரியுது பார்வதி, புரியுது. இந்த கல்யாணத்துல உள்ளூர உனக்கு சந்தோஷம் தாங்கிறது புரியுது. என்ன இருந்தாலும் அண்ணன் மகன் இல்லையா,
ரத்த பார்க்க முடியுமா? ஐயோ அப்படின்னா ஒண்ணு எது நடந்து போச்சு. என்ன பெருசுங்க. சரி சரி, மேற்கொண்டு எரிச்சலை கலப்பாத. சாவியை கொடு. மொட்டு மலர்ந்தது. துருவன் அச்சா, நீங்க தான் அந்த துருவனா? ஆமா. நீங்க தான் துருவங்கிறது தெரியாமலேயே நான் அந்த கவிதைகளை விரும்பி படிச்சிருக்கேன். அச்சா, நீங்க எழுதுனதுல உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுங்க, அதையே நான் பாடுறேன். நான் எழுதுனதுல எல்லா பாடல்களுமே எனக்கு பிடிச்சதுதான். ஆனா இந்த சூழ்நிலைக்கு தகுந்த பாடல் கலைமகள் வரவுங்கிற இந்த பாட்டு தான். இதே நீ பாடு. என்ன உம்முன்னு இருக்க? எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனா அது நடந்துடுச்சு. ஓ, இந்த மாசம் லீவ் போடலையா? அதுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட இதை விட வேற பெரிய காரியம் இருக்கணுமா? கல்பனா, உனக்கு எப்பவுமே விபரீதமான கற்பனைக்கு தான். அது அப்படி நடந்துருச்சுன்னா, இது இப்படி நடந்துருச்சுனால ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? அப்புறம் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. எல்லாத்துக்கும் நம்பிக்கை தான் காரணம். எனக்கு நீதாங்கிற நம்பிக்கையில் தான் நான் உன்னை தொட்டேன். அந்த நம்பிக்கையில் தான் நீ என்ன அனுமதிச்ச இல்லையா? அந்த நான் என்னையே மறந்து ஒருவேளை எனக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி எப்ப இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். செல்வம், நம்ம கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. கல்பனா, எனக்கு மாத்திரம் அந்த கவலையிலே நீ நினைக்கிறீங்க. சும்மா வளவளன்னு பேசி சந்தோஷமான ஈவினிங் டைத்தை வேஸ்ட் பண்ணாதே. கமல் கமலுக்கு செல்வம், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க. பயமா கல்பனா, இனிமே பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? கமல் ப்ளீஸ் கெட் இன். வேண்டாம் செல்வம், கல்யாணம் ஆற வரைக்கும் காத்திருப்போம். ஒரு தடவை செஞ்ச தவற அதுக்கப்புறம் தெரிஞ்சு அடிக்கடி செய்யற தவறுக்கு லைசன்ஸ் கிடையாது. நான் வரேன். கல்பனா, முட்டாள்தனமா பேச. முந்தா நாள் வரைக்கும் நீ எனக்கு உள்ளத்தால மட்டும்தான் சொந்தமாயிருந்த. நேற்று உடலாலையும் சொந்தமாயிட்ட. இப்ப இதை நீ மறுக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்கு? இல்ல மறுபடியும் நீ கன்னியாக முடியுமா? சொல்லு. செல்வம், என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற கல்பனாவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியும். எங்க அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்குடா. நீ போய் எங்க அப்பா கிட்ட பேசு. எப்படியாவது எனக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணுவை. அது உன்னாவதாண்டா முடியும். செல்வம், உங்க அப்பா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? கல்பனா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை விட 1000 மடங்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருக்காரு. புரியாம பேசாவரா? நான் என்ன எங்க அப்பாவை ஏத்துக்கா சொல்றேன்? அவர்கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அறிவு கிட்ட தரமா ஏற்கனவே உங்க அண்ணன் ஒரு அனாதையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறானேன்னு கோபப்பட்டு இருக்காரு. இப்ப நீயும் ஒரு அண்ணன் காவடியை கட்டிக்கிறேன்னு சொன்னா உங்க அப்பா சந்தோஷமா சம்மதிப்பாரா? வேற என்னதான்டா செய்ய சொல்றேன்? கல்பனா மறந்துடுறா. எப்படா முடியும்? வெறும் காதலா இருந்தா பரவாயில்ல. நானும் கல்பனாவும் கல்யாணம் ஆகாமலேயே கணவன் மனைவியா உறவு கொண்டாடிச்சுமே. கல்பனா ஒண்ணும் விவரம் தெரியாத பொண்ணு இல்ல. படிச்சவ, ஒரு கம்பெனியில வேலை செய்யறவ, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னா எவ்வளவோ இடங்கள் இருக்குன்றது அவளுக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் தான் உடல உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டான்னா அதுல வேற அர்த்தம் எந்த அர்த்தமும் இல்ல. என் மேல உள்ள நம்பிக்கை தான் காரணம். இல்ல, இப்பதான் அவளுக்கு ஒரு பிடி கிடைச்சிருக்கு. இன்னும் 2-3 மாசம் போய் என் வயசுல வளர்ற குழந்தைக்கு காரணம் நீதான். அதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு ஒன்ன கேட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கல்பனா அப்பேற்பட்ட பொண்ணு இல்லடா. யாருக்கும் துரோகம் செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. நீ நல்லா இருக்கணும்ங்கிறதா என்னுடைய ஆசை. தான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் சின்ன மகன் உங்க அப்பா போட்ட கணக்க நீ மாத்திக்கினா உன்னுடைய எதிர்காலமே இருண்டு போயிடும். நல்லா யோசனை பண்ணு. நீங்களும் நடையா நடக்கிறீங்க, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. உங்க பையனை கட்டிக்க அந்த பொண்ணுக்கு அழுத்தம் இல்லைங்க. அதை விடுங்க. இப்போ நம்ம செல்வத்துக்கு நல்ல இருக்க சம்பந்தப்பட்டிருக்க
என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் உங்களுடைய பொறுப்புகளா எடுத்துக்கிட்டு செயல்படுறீங்க. நண்பன் தான் இப்படித்தான் இருக்கணும். என்னுடைய பிசினஸ்ல நீங்க மட்டும் தலையிட்டு இத்தனை தடவை உதவி செய்யலன்னா இன்னைக்கு நான் பெரிய மனுஷனா இருக்க முடியுமா? அதை சொல்லுங்க. இப்ப பாத்துக்கிறது பெரிய மிஸ்டர் கோவிந்தாஜ் இல்ல, மகன் எம்எஸ்சி பாஸ் பண்ணிருக்கா. வெரி குட் வெரி குட். இந்தாங்க சாப்பிட்டா தம்பி, நீ காசு ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கு? என்னடா சொல்லி அவனை வச்சுக்கிட்டு அவன் கல்யாணத்தை பத்தி பேசினா அவனுக்கு கூச்சமா இருக்காது. அதுவும் சரி, சாப்பிடுங்க. முதல்ல போட்டோ பாருங்க, தேவைன்னா நேர்ல பார்ப்போம், சம்மதனா முடிச்சிடுவோம். பாடுறா கூட ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா கூட கோயிலுக்கு போய் வராங்க. பாரதி பாரு, பொண்ணு நல்லா இருக்கா? நல்லதா இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து உங்க இஷ்டத்துக்கு விரோதமா நான் எடுத்து பேசுறேன். பாரதி பாத்தியா பாத்தியா, என்னமோ செல்வத்துக்கு செல்லம் கொடுத்துக்கிறேன் அப்படி இப்படி. நான் மாட்டான் புள்ள, இந்த ரொம்ப அபூர்வம். அப்போ நான் அவளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். நீ சொன்ன மாதிரியே அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு சரியே சொல்லிட்டேன். ஆனா என் மனசு என்னமோ இருக்கிறான். சென்டிமெண்ட்டுக்கு அடிமைப்பட்டவன் எவனும் வாழ்க்கையில முன்னேறினதே இல்ல. நடந்ததை மறந்துரு, புதிய வாழ்க்கைக்கு தயாராயிரு. நான் மறந்துடலாம், ஆனா அவ சும்மா இருப்பாளா? இந்த விஷயம் கல்பனாவுக்கு தெரிஞ்சு போய் அவன் எங்க வீட்டுக்கே வந்துட்டான். அதுக்கெல்லாம் வழி நான் சொல்லித்தரேன். வழக்கம் போல நீ கல்பனாவை செஞ்சுட்டே இரு. ஆனா உனக்கு கல்யாணம் இருக்குங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியக்கூடாது. ஓகே, இப்ப மறைச்சிடலாம். ஆனா கல்யாண நாள் நெருங்க எப்படியாவது அவளுக்கு தெரிஞ்சுட்டாதா? அந்த சமயத்துல என்ன ஏற்பாடு தேவையோ அதை நான் செய்யறேன். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவை. இவ்வளவு பார்த்துக்கலாம், எங்கடா போவேன்? உன் கையெழுத்தினுடைய மதிப்பு பெரிய கோட்டீஸ்வர நீலகண்ட பிள்ளை. நீ கையெழுத்து பட்டா உனக்கு 2000 ரூபாய் கை நீட்டி கடன் வாங்கிட்டேங்கிறதுக்காக என்ன சீப்பா நினைக்காரு. எதிர்காலத்துல நானும் ஒரு பெரிய டைரக்டரா தான் ஆக போறேன். என்னுடைய படத்தை 60 பைசா டிக்கெட் வாங்கி நீ பார்த்துட்டு விசில் அடிக்க போறேன். ஆமா, நீ பொம்பளையாச்சே, விசில் அடிக்க மாட்டிய, பின்ன என்ன அடிப்ப? உன் மூஞ்சில சாணி அடிப்ப. இதெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? பார்த்தா எமக்கிங்கிறானோ மாதிரி இருக்கிறானுவா. ஐயோ தம்பிகளா, இப்ப நான் சோஷியல் படம் எடுக்க போறேன். புராண படம் எடுக்கும் போது சான்ஸ் தரேன். இவட்ட வாங்கின பணத்தை மரியாதையா திருப்பி கொடுத்துடு. இல்ல இப்பவே உள்ள தூக்கி போட்டு இவங்க 2 பேரும் ஃபுட்பால் பிளேயர்ஸா? இல்ல, இவர் என் பெரியப்பா, அவர் என் சித்தப்பா. அப்பப்பா அப்ப கொஞ்சம் அடிச்சுக்கியா? சீராரி சீராரி, உனக்கு 2 அப்பாக்கள் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா கை நீட்டி கடன் வாங்கி இருக்க மாட்டேன். ஆமா, இதை தவிர வேற அப்பாக்கள் இருக்கிறாங்களா? வேற அப்பாக்கள் இல்ல. நல்லதா போச்சு. பாத்துருங்க இருக்காங்க. மளிகை கடைக்காரன், விறகு தட்டிக்கார, பின்னால பாரு. என்னங்க என்ன சிங்காரி பையன் என்ன சொல்றான்? சில்லைய ஒழுங்கா திருப்பி கொடுக்கறேன்னு சொல்றானா? யோ மணிய, பையா கையான மரியாதை கொடுத்தலா பேசாத. ஆமா, ஜாக்கிரதை. அதுவே நம்ம விறகு தட்டி வேற ஆயிரா. ஆமா, என்னப்பா சில்லற கடன் நீயே கொடுத்துட்டு அப்புறம் மொத்தமா என்கிட்ட வாங்கிக்கலான்னு வந்திருக்கிறியா? விளையாடுறியா? வேற ரொம்ப டமாஸ் தெரியும். ஆமா, அப்ப நீயே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டப்பா. கொடுக்க வேண்டிய பாக்கிய கொடுக்கல, உன் மண்டை விரல் தொட்டி கட்ட போறியா? படக்கூடாத இடத்துல பட்டு நான் போயிட்டான். அப்புறம் இந்த சினிமா உலகம் ஒரு திறமையான டைரக்டர் இழந்துருவியா? பரவாயில்ல, அப்பவாவது என் பேர் பேப்பர்ல வரும். டாய், பணத்தை எல்லாம் நீ இப்ப கொடுக்கல, அது ஒண்ணு இல்ல. இந்த பெரிய பாவம் சித்தப்பாவும் என்னப்பா நீங்க சொல்லுங்க. எனக்கு 4 மாசமா கட்ட வாங்கின பாக்கி தரல. கேட்டாக்கா சினிமாவில வில்லன் வேஷம் தரேங்கிறான். மலையக்கடைக்காரன் கேட்டா அவனுக்கு அப்பா வேஷம் தரேங்கிறான். உங்க மோர கட்டைகளுக்கு கதாநாயக வேஷமா கட்டைக்கும் இருக்க மாட்டேன். இதெல்லாம் உண்மையா? ஆமா அம்மா. என்ன சிங்காரி, நீ எத்தனை மாசம்? 4 மாசம்மா. ஐயோ ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. பாலு பணம் 4 மாசம் பாக்கின்னு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமான்னா ஒரு இது. ஹீரோயின் வேஷம் குடுக்கறேன்னாருமா. எங்கிட்ட பாலு பாக்கியோட 2000 ரூபாய் கைமாத்தா குடுத்திருக்கேம்மா. சினிமா சேலை பணம் கொடுத்திருக்க. ஆமாமா. யோ விறகு தொட்டி, பாத்தியா கதாநாயகி மாதிரி நானி கோணி பேசுறேன். புள்ள, பணம் கொடுத்து ஏமாந்ததும் இல்லாம நானி கோணி வேற பேசுறியா?
இந்த பாருங்க, கடைசியா சொல்ற, மரியாதையா எங்களுக்கு பணம் வந்து சேரணும். இல்லன்னா இந்த பயணம்ல உப்ப தடவி பெரியவரே, தயவு செஞ்சு கூச்சல் படாம போய் சேருங்க. உங்க பணத்தெல்லாம் எப்படியாவது சமாளிச்சு நானே கொடுத்துறேன். சிங்காரி, அம்மா, உன் பணத்துக்கு நான் தான் பொறுப்பு. நீ இனிமே சினிமாக்கு தான் ஆசைப்படாத. இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா. விட்டுட்டு போறோம். என்ன இப்படி திருட்டுத்தனமா பணத்தை வாங்கி சினிமா ஆசையில தொலைச்சிட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் லட்சமா சம்பாதிக்க போதும், நிறுத்துவோம் வாய் சவடால. தங்கச்சி, பொம்பளை சம்பாதிச்சுட்டு உடம்ப வளர்க்கறதும் இல்லாம ஊரு பூரா தில்லுமுல்லா பண்ற. இங்க பாரு, ஒழுங்கா மரியாதையா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா என் முகத்துல முழிக்காத, வெளியே போயிடு. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? வெளியே போனா என்னால பொழைக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இப்ப சொல்றேன், நானும் ஒரு பெரிய டைரக்டர் ஆகி பேரும் புகழோடத்தான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி வைப்பேன். அது வரைக்கும் உன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். சரி. கல்பனா, நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னது? நான் சொன்னா மாட்டேன்னு சொல்லுவாரா எங்க அப்பா? செல்வம், எல்லாம் இஷ்டம் தான் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து அவரே உங்க வீட்டுக்கு நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேச வருவார். செல்வம், இன்னைக்குதான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். நான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன நடக்குமோன்னு அணுவணுவா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. கல்பனா, எங்க போயிட்டு வர? ஒரு ஃப்ரெண்ட பார்த்து வரேன் டாடி. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? கல்யாண நாள் நெருங்க நெருங்க எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. டாடி, எனக்கு கூட தான் படபடப்பா. உனக்கேப்பா? வந்து நான் கூட அப்படித்தான். அந்த காலத்துல கல்யாணம் உடனே பயந்துகிட்டே இருந்தேன். கையும் ஓடல, காலும் ஓடல. வாழ்க்கை எப்படி அமையுமோ, வர்ற பொண்டாட்டி எப்படி இருப்பாளோன்னு. ஆனா கல்யாணம் முடிஞ்சு 2 நாள்ல எல்லாம் சரியா போச்சு. இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்விடேஷன்ஸ் வந்துரும். ஒருத்தர் விடாம எல்லாரையும் இன்வைட் பண்ணும். மூத்தவன் அனாதையா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னா அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடணும். என்ன என்ன? ஓகே டாடி. வாங்க. செல்வம் நம்மள இங்கதான் தங்கி இருக்க சொன்னா, அவனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அவன் வந்த உடனே நம்ம எல்லாம் திருநீர் மலைக்கு போலாம். வாங்க வாங்க. உட்காருங்க. ஜான், செல்வம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவங்க இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன இது நாடகம்? செல்வத்தை நீ அடையறதுக்காக நடிச்ச நாடகத்தை விடவா பெரிய நாடகம் இது? கல்பனா, திட்டமிட்டபடி நாளைய மறுநாள் செல்வத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சு கல்யாண வீட்டுல நீ கலாட்டா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க அடைச்சு வச்சிருக்கேன். செல்வத்தினுடைய கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க கைதி. அதுக்கப்புறம் உன்னை 50,000 ரூபாயோட வழி அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாத. அடச்சு, உங்க திட்டம் உறவேறாது. என்ன பைத்தியக்காரி நினைச்சியா? செல்வம், நான் சொன்னதை கேட்காம நீ அந்த கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு இந்த பொசிஷன் கிடைச்சிருக்குமா? ஆமாடத்துல இவ்வளவு முன்னேற்படா திட்டம் போட்டிருந்தோம். கடைசி நேரத்துல வந்து கழுத்தறுத்துட்டாளே. அவளை வந்து கழுத்தறுத்தா எல்லாம் உங்க அண்ணன் செஞ்ச வேலை. எது எப்படியோ வீட்டை விட்டு தொலைஞ்சா. எஸ் எஸ் கவின். தம்பி, இந்த கான்ட்ராக்ட் பாரத்தெல்லாம் எழுதி போட்டுருவோம். செல்வம், ஹோல்ட் இட். மேனேஜர், செல்வம் ஒண்ணு ரப்பர் ஸ்டாம்ப் இல்ல. நீங்க நீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு. இஸ் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபர்ம். அண்டர்ஸ்டாண்ட்? தம்பி, எனக்கு தெரியும்டா. ஐ நோ. தம்பி, இந்த கான்ட்ராக்டர்ஸ்ல உங்க அப்பாவால் நியமிக்கப்பட்டதா பெரிய கன்சர்ன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அது என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் செல்வம் கையெழுத்து போடுவாரு. யூ மே கோ. ஐயா, நீங்க போயிட்டு வாங்க. தேவைப்படும் போது கூப்பிட்டு அனுப்புறேன். தேங்க்யூ தம்பி. செல்வம், இப்ப உங்க அப்பா உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்திருக்காரு. அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த பசங்க எல்லாம் கொள்ள அடிக்க பாக்குறாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாடத்துல எனக்கு இந்த விவரம் எல்லாம் ஒண்ணுமே தெரியல. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். I'll be with you, man. Don't worry. டாக்டர், கைதி மாதிரி இந்த ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க என்னால முடியல. தினம் 1 மணி நேரமாவது ஆபீஸ் பக்கம் போயிட்டு வர எனக்கு அனுமதி கொடுங்க. நோ, மறுபடியும் ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தா ரொம்ப சிக்கலாயிடும். நான் சொல்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓகே? பார்வதி, என்னங்க? செல்வம் ஒழுங்கா ஆபீஸ் போறானா?
24 மணி நேரமும் ஆபீஸ் வேலையாக இருக்கிறான். இவ்வளவு நாள் என்னமோ அவன் விளையாட்டு பிள்ளை நினைச்சிட்டு இருந்த அவனுடைய கெட்டிக்காரத்தனம் என்னன்னு இப்பதாங்க புரியுது. எனக்கு அப்பவே தெரியும் அவன் என்ன மாதிரி. He is not only intelligent but also lucky. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. யாரு? என் பேர் சுகுமார். என்ன வேணும்? சிறுகதை நாவல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். வந்துருவீங்களே, கதை நாவல் எழுதிருக்கிறேன், அதெல்லாம் பிரசுரம் பண்ணி கேட்பீங்களே. சாரி, என்னால முடியாது. நான் சரியாவதான் கேட்கிறேன். கதை நாவல் எழுத தகுதி வேணாம். எவன எழுத முடியுமா? தினம் 10 பேர் வந்துடுறாங்க பைய தூக்கிட்டு. நான் ஒன்றும் பையன் தூக்கிட்டு வரலைங்க. வெறுங்கையோட வந்திருக்கீங்களா? மிஸ்டர், இந்த கதைகள் எழுதுதா இருந்தா முதல்ல பத்திரிகை அனுப்புங்க. நல்லா இருந்தா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் ஜனங்கள்லாம் அதை படிச்சு உங்களுக்கு புகழ் வந்தா நாங்களே உங்களை தேடி வருவோம், உங்க கதையை வாங்குவோம், பிரச்சனை பண்ணுவோம். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நான் சமீபத்துல எழுதின நாவல் தான் ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கு. அதாவா நீயும் எழுத்தும். சமீப காலத்துல பிரமாதமா எழுதுற ஒரே எழுத்தாளர் மிஸ்டர் துருவன். அப்படின்னா துருவன் எழுதின நாவல்லாம் பிரஸ் இருப்பீங்களா? நிச்சயமா. அந்த துருவனை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நானும் யார் யார்கிட்ட எல்லாம் அட்ரஸ் கேட்டு பாக்குறேன். ஒரு பையன் கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க கஷ்டப்பட வேண்டாம். துருவனோட கதைகள்லாம் நானே தரேன். திருடி தர போறீங்களா? நான் எழுதின கதையை நானே திருடணுமா? அப்படின்னா என் பேரு தான் துருவன். அது என் பிறப்பு. நீங்க தான் மிஸ்டர் துருவனா? நான் விவரம் உடனே சார் மன்னிச்சுங்க. கதையெல்லாம் பண்ண இருக்கீங்களா? முதல்ல பார்த்து பேசிட்டு போகலாட்டு வந்தேன். நான் பை கொண்டு வர பழக்கம். அங்கேயே நிற்பீங்களே. நான் தெரியாம சொல்லிட்டேன் சார். விலாசம் கொடுங்க, நானே உங்க வீட்டுக்கு வந்து கதையை வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, நாளைக்கு நானே கொண்டு வரேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. அவசியம் போடணும். என்ன பரவாயில்லைங்க. நான் சமயம் ராஜலட்சுமி கம்பெனி, ராஜம் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் இந்த வருஷத்தோட ஏஜென்சியை ரத்து பண்ணிடுங்க. இதுல இருக்க புது கம்பெனிகளுக்கு ஏஜென்சி அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே தம்பி, எனக்கு தெரியும்டா. ஐ நோ. என்ன செல்வம், நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமே அவாதான். அந்த கம்பெனிலேயே மாத்த சொல்றேன். ஏன் வழக்கமா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த கமிஷன் கிடைக்காதுன்னு வருத்தமா? நான் சொன்னேன், இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன்னு இவங்க அப்பா கேட்டா தெரியும். மிஸ்டர் ஐயர், அப்போ எங்க அப்பாவோட புத்திசாலித்தனத்தினால இந்த கம்பெனி வளரலன்னு சொல்றீங்களா? சார், நான் அப்படி சொல்றேன். மிஸ்டர், ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு ஆபீஸ் மேனேஜர். சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யுங்க. போங்க. நான் ஆபீஸ் மேனேஜர். ஆஃப்டர் ஆல் நீ யாரா? மிஸ்டர் ஐயர், அவன் என்னோட ஃப்ரெண்ட். தம்பி, நல்லதுக்கு வழி காட்டவன் நண்பன். அழிவுக்கு அழியெடுத்து கொடுக்கிறவன் அயோக்கியம். அவன் நம்பாதீங்க. மிஸ்டர் ஐயர், இத்தனை நாள் வரைக்கும் எங்க அப்பாவை காக்கா பிடிச்சு கொள்ளையடிச்சீங்க. இப்ப அதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆத்திரப்படுறீங்க இல்லையா? தம்பி, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாத உங்ககிட்ட இனி நான் வேலை பார்த்தேன்னா என் மரியாதை தான் போயிடும். நான் வர்றேன் தம்பி, நான் வர்றேன். ஏடா இப்படி இடிச்சு போய் உட்கார்ந்துருக்க? தனியா தொலைஞ்சதுன்னு விட எனக்கு யார நம்புறதுன்னே தெரியல. என்ன விஷயம்? சார ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். அதுதான் என்ன விஷயமானு கேட்கறேன். செல்வம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம கம்பெனி அழிவை நோக்கி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. நானும் என்னால முடிஞ்ச வரலும் சமாளிச்சு பார்த்து ஒண்ணும் நடக்கல. என்ன மேனேஜர், உங்களை நம்பித்தான பூராத்தையும் ஒப்படைச்சேன், என்னென்ற ஒரு வார்த்தை சொல்லப்படாதான்னு கேட்டா நான் என்னமா சொல்லுவேன்? அதை அவரென்ற சொல்லிட்டு போலாம் தான். சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க சொல்றதுனால என்ன நன்மை கிடைக்குங்கிறத நல்லா யோசிச்சு போனா தேடிக்கலாம். ஆனா இது போனா போனதுதான். ஆமாமா, சில சமயம் உண்மையை சொன்னா தீமைதான் வருங்கிற நிலைமை வரும்போது அதை சொல்லாமே இருந்துறதுதான் நல்லது. சுகுமார், உங்க கதையை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உலகத்தில் இப்படி ஒரு அப்பா இருப்பாங்களா? நீங்க பணக்கார பிறந்த கூட மனசால ஏழையா வந்துட்டு இருக்கீங்க. இப்போ மனசால மட்டுமில்ல, எல்லா வகையிலுமே நான் ஏழையா இருக்கேன். மாசம் வீட்டு செலவு சரிக்கட்டவே பாடா இருக்கு. நீங்க மாத்திரம் இல்ல, தமிழ் எழுத்தாளர் பல்லவர் நல்ல அப்படிதான் இருக்கு. பாப்புனால உங்களுக்கே எப்படின்னா மற்றவங்களை பத்தி நான் சொல்ல தேவையே. ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்யறேன். அடே வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. நாவல படிச்சீங்களா? நீங்க கொடுத்த 2 நாவலையுமே படிச்சேன். அதுல எதை படம் எடுத்தாலும் நிச்சயமா கிடைக்கும். என்னது அவார்டுங்க எழுத வேண்டியதானே? நல்ல வேலை கிடைச்சீங்க. அவார்டை வாங்கி சட்டையில குடிச்சு ரோட்ல அலைய முடிய அதே தானே லேசா ஓட்ட விடும். அவ்வளவுதான். அட முடியா, இந்த தாயின் மனம் ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்க. தாயின் மனம் இல்லைங்க, தாயின் மனம் இருந்து ஏதோ ஒண்ணு
அத என் ஒய்ஃபு படிச்சா அதே படம் ஆக்கணும்னு சொன்னான். ஏன் தெரியுற அதுல என்ன வேடிக்கைன்னா என் ஒய்ஃபும் அதே நாவலத்தான் படிச்சான். ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லிவிட்டான். கமிங் டு தி பாயிண்ட். இந்த தாயின் மனம் நாவல் யாருங்க எழுதுது? அது கொஞ்சம் இருங்க அது எழுதுனவர் ஓ அட என்ன பாருயா பெரிய எழுத்தாளர், கிரேட் ரைட்டர். எனக்கு ரொம்ப வேண்டியது. அவ்வளவு பெரிய மனுஷன் உங்களுக்கு வேண்டியவர். ஆமா நம்பவே முடியல. ரொம்ப நல்லதா போச்சு. எப்படியாவது அவரை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி 2000-3000 முடிச்சிருங்க. நான் உங்களை தனியா கவனிக்கிறேன். அவர் அவ்வளவு சீப்பா தர மாட்டார். குறைஞ்சு 20,000 கேட்பாரு. இருங்க எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க. முடிச்சிருக்கேன். சுகுமார் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த பாருங்க 5000க்கு மேல நயா பைசா பேராது. வேணும்னா பணம் எடுக்கிறத நிறுத்திடுறேன். என்ன பண்ணி என்ன இப்படி திடீர்னு சொல்லிவிட்டா எப்படி? நீங்க ஒரு தயாரிப்பாளர் ஆகணுமா வேண்டாமா? ஆமா. நான் ஒரு டைரக்டர் ஆகணுமா வேண்டாமா? ஆமா. 100 நாள் படம் ஓகோன்னு ஓடி நாம 2 பேரும் மாலை போட்டுக்கணுமா வேண்டாமா? ஆமா. எங்களுக்கு தேவை தாயின் மனம் தான். அது நீங்க கேட்கிற படத்துக்கு வராது. அப்ப எவ்வளவுதான் கேட்கிறீங்க? என்னங்க ஒரு 5-6 சும்மா இருங்க. உங்க விஷயத்துக்கு 5-6 கொட்டிட்டு பண்ண அர்த்தம். அவரு பெரிய ரைட்டருங்க. சொன்னதுதான் ஒரு பேட்டோட குறைக்க மாட்டார். நீங்க எங்க கொடுக்க சம்பந்தம் இல்லாம சரி மேல வாங்க. அட தொகையில வாங்க. என்ன மட்டி 5 லட்சம் ரூபாய் போட்டு பணம் எடுக்கிறீங்க. இதுல என்ன அல்பத்தனம்? இன்னைக்கு பேனாவும் பேப்பரும் விற்கிற விலைக்கு துருவம் கதைக்கு கொஞ்சம் கூட போட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிடும். அந்த தொழில இறங்கிருக்கேன். அப்புறம் முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒரே செக்கா கொடுத்தா இருந்தா 15 ரூபாய். வெரி குட். செக்க டக்குன்னு வெட்டுறேன். இப்பவே வெட்டிடுறேன். ஆமா துருவம் பேர்ல தானே? என் பேர்ல. இந்த தேதியை போடுங்க. என்ன பண்ணி பரபரன்னு சீக்கிரம் எழுதி கிழிச்சு கையில கொடுங்க. மனத்தை மாத்திக்க போறாரு. இதாப்பா நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் துருவனை கண்டு பேசி இந்த தொகைக்கு எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன். என்ன போற போது இந்த ஆளை மட்டும் கூட்டிட்டு போறீங்க. ஏதாவது ஏறாகுளமா பேசி காரியத்தை கெடுத்துருப்போம். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. மிஸ்டர் டேனியல், அந்த இன்வாய்ஸ் சார் நீங்க புதுசா கான்ட்ராக்ட் கொடுத்த கம்பெனியில போய் பார்த்தோம். ஒண்ணு கூட ஒரிஜினல் கம்பெனியா தெரியல. எல்லாம் பினாமி கம்பெனியெல்லாம் இருக்கு. போர்டுகள் தான் தொங்கிட தவிர உள்ள ஆட்களே கிடையாது சார். நம்ம ரொட்டேஷன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி போச்சு. யாருக்குமே சரக்கு ஒழுங்கா போய் சேராதனால எல்லாரும் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாளைக்குள்ள கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் பைனான்சிங் மார்க்கெட்ல திருப்பி கொடுக்கணுமா? நம்ம கம்பெனியை பத்தி ஊர்ல பலவிதமா பேசிக்கிறதுனால எல்லாருமே சீரியஸா இருக்காங்க. எந்த நேரத்துல ஜப்தி வரும்னு சொல்ல முடியாது. திலக்கங்க உண்மை சொல். நீ சொன்னபடி நான் கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்த அத்தனை கம்பெனியும் போலி கம்பெனி இப்பதான் எனக்கு தெரியும். உன் வார்த்தையை நம்பி 5 லட்சம் எல்லா கம்பெனிக்கு நான் பணத்தை கொடுத்திருக்கேன். அதெல்லாம் இன்னைக்குள்ள எனக்கு வந்து சேரணும். நான் என்னடா பண்ண முடியும்? எல்லாம் நல்ல கம்பெனி தான் ரெக்கமெண்ட் பண்ண. பணத்தை எடுத்து கொடுத்தது நீ தானே? பாவி, இப்பதான்டா உன் அயோக்கித்தனம் எனக்கு புரியுது. அன்னைக்கே மேனேஜர் என்கிட்ட எவ்வளவோ சொன்னார். அவர் பேச்சை மீறி நீ சொன்னபடி செஞ்ச. என்ன இப்படி கவுத்துட்டியடா? பாரு, மரியாதையா இன்னைக்குள்ள எனக்கு பணம் வந்து சேரணும். இல்ல இப்பவே போலீஸ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மூளை இல்லாம பேசாத. நான் என்ன உங்ககிட்ட கையெழுத்து போட்டா பணத்தை வாங்குறேன்? இல்ல உன் கம்பெனியில நான் மேனேஜரா, செக்ரட்டரியா, அக்கௌண்டண்டா? எந்த ஆதாரத்தை கொண்டு நீ போலீஸ்ல புகார் கொடு? ஏதோ பாவம் ஃப்ரெண்டே கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் வந்தேன். என்ன அடிச்சுட்டேன்ல, எக்கடாவது கெட்டுப்போ. ஐ டோன்ட் கேர். சார், கோர்ட்ல பல பேர் நம்ம கோடவுன், கம்பெனி, கார், வீடு எல்லாத்துக்குமே அட்டாச்மெண்ட் வாங்கிட்டாங்க. இப்பதான் நியூஸ் கிடைக்குது. டாடி, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க டாடி.
நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம். இன்னைக்கு ஏழம்பு பத்திரிகையில வேற போட்டிருந்தோம். இந்த விஷயம் எங்க வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது. அவருக்கு உடம்பு சரியில்லை. ஐயா, எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா? இப்ப போயிட்டு ஒரு 3 மணிக்கு வர முடியுங்களா? அதெல்லாம் முடியாதம்மா, இது கோர்ஸ் உத்தரவு. உங்க செல்ல பிள்ளை செல்வம் இருக்கானே, ஒழுங்கா என்ன பார்த்து ஒரு தடவையாவது பதில் சொன்னது உண்டா? கம்பெனியே கவுத்து போயிருச்சு. சீக்கிரம் வீட்டை காலி பண்ண ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு பண்ணுங்க. கோர்ட்டுக்கும் வக்கீல் வீட்டுக்கும் என்ன நடவடிக்கைங்கிறது எனக்கு தான் தெரியும். இன்னும் அறைய சொல்றீங்களா? கோர்ட் ஆளுங்க நினைச்ச நேரத்துக்கு வரமாட்டாங்கம்மா. கரெக்ட். நீங்க சொல்றது ரொம்ப சரி. என்னங்க நீங்க என் கீழே இறங்கி வந்தீங்க? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் பார்வதி. இந்த ஒரு நிகழ்ச்சியிலே எது எது எப்படி எப்படி நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. மேனேஜர், நீங்க கூட என்கிட்ட எதையும் சொல்லாம மறைச்சிட்டீங்களே. செல்வம் என்னமா தொழில் பண்றான், எப்படி சம்பாதிக்கிறான்னு நீங்கள்லாம் சொன்னீங்க. நானும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? பார்வதி, ஒன்ன சொல்லி குற்றம் இல்லை. நான் இருக்கிற நிலைமையில அப்படி சொல்றதான் என் உயிருக்கு பாதுகாப்புன்னு நீ சொன்ன. நான் நம்ப கூடாதவங்களை நம்பி கொடுக்க கூடாத பொறுப்புகளை எல்லாம் கொடுத்தா நடக்க கூடாததெல்லாம் நடக்குங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, விதியின் இந்த சவாலையை நான் தைரியமா ஏற்றுக்கிறேன். பார்வதி, நம்ம 2 பேருக்கு வேண்டிய மாத்து துணிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு புறப்படு. அழக்கூடாது. நான் இருக்கும்போது நீ கண் கலங்கிறது என் ஆண்மைக்கே விடுற சவால். கட்டின பொண்டாட்டிய கண் கலங்க வைக்கிறவன் கையால் ஆகாத கோழை. பார்வதி, நான் சேலஞ்ச் பண்றேன். நான் உன்னை காப்பாத்துறேன். போ. சிங்காரம், ஊரை கூட்டி தண்டோரா போட்டு என் வீட்டை ஏல போடாதீங்க. நீங்களே சுவாதீனம் பண்ணீங்க. உங்களை நான் கேட்டுக்கிறதெல்லாம் அது ஒண்ணுதான். வா. வணக்கம். வாங்க மிஸ்டர் சுகுமார், உட்காருங்க. பிரசல்லாம் எப்படி நடக்குது? ரொம்ப சிரமமா தான் இருக்கு. நைட் அண்ட் டே நாங்க எல்லாரும் ஒர்க் பண்றோம். இருந்தாலும் ஒண்ணு லாபகரமா இல்லை. எழுத்து துறையில வர்ற பணத்தை கூட அதுலயே போட வேண்டியிருக்கு. மிஸ்டர் சுகுமார், அச்சு தொழிலாளே அப்படிதான். அதை பத்தி ஒரு பழமொழியே உண்டு. அது ஒரு பேய் மாதிரி. முதல்ல ரத்தத்தை உறிஞ்சும், அப்புறம் செல்வ தள்ளி கொடுக்க ஆரம்பிச்சா கொட்டிக்கிட்டே இருக்கும். லட்சக்கணக்கா அள்ளி கொட்டிண்டுங்கிறது இல்ல, நமக்கும் ஒரு வழி வேணும். கூட வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழிலையே நான் ஆரம்பிச்சேன். இப்போ உங்ககிட்ட வந்த நோக்கமே, நீங்க பப்ளிஷ் பண்ற புத்தகங்கள்லாம் எங்க கிட்டே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். Definitely, the pleasure is mine. ரொம்ப நன்றி சார். என்னங்க, கல்பனாக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா? பாவம், அவளும் எத்தனை வருஷம் காத்திருப்பா. ஒருவேளை உங்க அப்பா உங்க தம்பிக்கு வேற ஏதாவது கல்யாணம் செஞ்சு வச்சிருந்தா? அந்த அளவுக்கு ஆகாது. எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த அளவுக்கு எது ஆகும்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இது பாருங்க, நீங்களும் வெட்டி கௌரவம் பாக்காதீங்க. எப்ப கல்பனா வாழ்வுக்கு நாம பொறுப்பை ஏத்துக்கிட்டோமோ அதை ஒழுங்கா செய்யணும். இப்ப உங்க அப்பா கோபம் அடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பாத்துட்டு வாங்களேன். கஸ்தூரி, எனக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லையா என்ன? என்ன பார்த்தாலே எங்க அப்பா ஆத்திரப்படுவார். உயிருள்ளவரை என் முகத்துல முழிக்காதேன்னு சொல்லிட்டார். ஏதோ கோபத்துல சொல்லிட்டாரு. அதுக்காக நிஜமாவே அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? கஸ்தூரி, கோழி மிதிச்சு கொஞ்சம் சாகுறது இல்ல. இப்பவே புறப்படுங்க. நீங்க கேட்கிற நீலகண்ட ஆபீஸ் வீடு எல்லாம் ஏலத்துக்கு போய் ஊரை விட்டே போயிட்டாரு. உங்களுக்கு தெரியாதா? என்னது? 4-5 வருஷம் கழிச்சு வந்து கேட்டாங்க. இப்பவாது கேட்டீங்களா? ஆமா, நீங்க யாரு? அவருக்கு வேண்டியவன். ஆமா, அவர் எங்க இருக்காரு தெரியுமா? ஊரை சுத்தி கடனை வாங்கினவன் அட்ரஸ் சொல்லிட்டா ஓடி போவான். எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ போயிட்டாரு.
ஆமா கஸ்தூரி, அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. நானும் எல்லாரையும் விசாரிச்சுட்டேன், ஒரு தகவலும் கிடைக்கல. பெரியப்பா பெரியப்பா, எங்க எங்க அப்பா எங்க? நீ அழைச்சிட்டு வருவேன்னு எங்க அம்மா சொன்னாங்களே. ஆலமரமா இருந்த வீட்டையும் அரச மரமா இருந்த ஆபீஸையும் ஆடிக்காத்துல பறக்க விட்டுட்டு உங்க அப்பா எங்க போனான்னு யாருக்கிட்டா கண்டா தெரியும்? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்லை, நீ போய் விளையாடுற கண்ணா போ. அம்மா அம்மா, என்னம்மா அழுற? பாபு, உங்க அப்பா என்ன மட்டும்தான் நடுத்தருவுல விட்டுட்டு போனாருன்னு நினைச்சேன். பெத்த அப்பா அம்மாவையும் நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டாருடா. கல்பனா, குழந்தைகிட்ட இதெல்லாம் என்ன பேசு? ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு ஒருத்தரை நினைச்சு ஒருத்தர் கண்ணீர் விட்டுத்தான் ஆகணும்னு விதி இருக்கிறப்ப அதை நம்மால மாத்த முடியுமா? என்ன கிழவனாரு, போன மாசம் கணக்கெல்லாம் முடிச்சுட்டீங்களா? உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், என்ன கிழவனாரேன்னு கூப்பிடாதீங்க. என் பேர் நீலகண்டன், நீலகண்டன் கூப்பிடு. அது எப்படி பேர் சொல்லி கூப்பிட முடியும்? என்னதான் என்கிட்ட வேலை பாக்குறவரா இருந்தாலும் என்ன விட நீங்க வயசுல மூத்தவர் தானே. அப்ப பெரியவரேன்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி அண்ணாச்சின்னு கூப்பிடுங்க. அது எப்படி முடியும்? பழக்க தோஷம் ஞாபக மறதியா வாயில கிழவனாரன்னு வந்துருது. வரும் வரும். சரி சரி, மணி ஒண்ணாச்சு. ஏன் உங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இங்க வந்து வேலை செய்யுங்க. வரேன். கூட போய் இருக்கணும்னு விரும்பினா நிச்சயமா நான் குறுக்க மாட்டேன். மனப்பூர்வமா சொல்றேன், சந்தோஷமா போயிட்டான். ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நான் எனக்காகவா சொன்னேன்? ஆளு அம்பா அதிகாரத்தோட வாழ்த்துட்டு இப்போ அரை வயிறு சாப்பாட்டுக்காக சம்பளத்துக்கு நீங்க வேலை செஞ்சிருந்த பார்க்க சகிக்காமதாக சொன்னேன். என்னங்க, என்ன பாருங்க, கடைசியா நானும் உங்ககிட்ட சொல்றேன், உங்க நிழல கூட நான் விட்டு பிரிய மாட்டேங்க, பிரிய மாட்டேன். பகவதி, உடம்பு அடலா கொதிக்குது. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சாதாரண ஃப்ளூ ஜுரம் தான். எதுக்கும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. கொஞ்சம் சீக்கிரமா இந்த மருந்தை வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுங்க. நான் வரேன். மூட்டை தானே நான் அனுப்புறேன். வாங்க வாங்க வாங்க. ரொம்ப அவசரம். சொல்லுங்க. அட்வான்ஸா ஒரு 30 ரூபாய் கொடுக்க முடியுமா? என்ன லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க இப்படி அதை பத்தி என்ன? நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன், அதுல அட்வான்ஸா கேட்கிறேன். உங்களால கொடுக்க முடியுமா முடியாதா அதை சொல்லுங்க. கொடுக்கிறேன் கொடுக்கிறேன். முப்பது போதுமா? போதும். நன்றி நன்றி. பாக்கெட்ல வச்சிருந்த பணமும் மறந்துட்டு காணும். சனியனே, இப்படி எதையாவது போட்டு உடச்சிய உயிரை எடுக்கிறியே, இதுல அப்படி செய்வியா? செய்வியாடா? கல்பனா, கல்பனா, அடிக்காத. தரித்திரம் சரியேன்னு சொல்லிட்டான். அதனால அந்த பிஞ்சு பணம் எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? போய் வேலை.
வேண்டாம், அழாது, அழாதப்பா, அழாது. நீ தொட்டு எது ஒரு அடிக்காதீங்க அவனை. அம்மா, அம்மா, உங்களை நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நான் மாத்திரம் எப்படிமா நல்லா இருக்க முடியும்? பிடிபட்டா உத, பிடிபடலைன்னா சோறு. உனக்கு மருந்து வாங்க அப்பா எங்க கடன் வாங்கினாரோ, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரோ, அந்த பணத்தை அப்பா கிட்டயே பிக் பேக்கெட் அடிக்க நிலைமைக்கு ஆளாயிட்டம்மா. எனக்கு எப்பேற்பட்ட தண்டனை கொடுத்திருக்கா பாத்தீங்களா? இந்த மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. எவ்வளவு மதிக்கேன், எவ்வளவு பெரிய பொறுப்புகளை நான் கொடுத்தேன். நீலகண்டரோட பிள்ளை கேவல பிற்பாட்டி அவங்க அம்மாவை காப்பாற்றணும். அதை விட தூக்கு போட்டுக்கிட்டு சாகலாமடா. பொட்டாட்டியை காப்பாற்ற எனக்கு தெரியும். அண்ணா எப்படி இருக்கேன் அண்ணா? அவெல்லாம் அப்பா பேசலாம். அம்மா உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்காங்க. வாங்க போய் பார்த்து வரலாம். எங்க இருக்காங்க? வாங்க கூடி பார்க்கலாம். அம்மா, அம்மா பெருமை செய்யுங்க. 2 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உதவியா யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாங்க. அப்பா, நாங்க உங்களுக்கு என்னப்பா செஞ்சோம்? இந்த ஊர்லயே இருந்துகிட்டு எங்களுக்கு எதுவுமே தெரிவிக்காம இருந்துட்டு அப்பா, அம்மா உடம்பு இருக்கிற நிலையில காத்தோட்டம்லாம் இந்த ரூம்ல இருக்கக்கூடாதுப்பா. அப்பா வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். என் வீடு ஏலம் போய் எத்தனையோ வருஷமாச்சு. அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா என் மானம் போயிருக்காது. நிறுத்த மாட்டேன். நான் இந்த நிலைமைக்கு வந்தது நீங்க 2 பேரும் ஒவ்வொரு கடைசி காலத்தையாவது எங்களை நிம்மதியா வாழ முடியும். டைம் சேவிங் போயிடும். மாமா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இந்த நிலைமையிலாவது எங்களை தள்ளி வைக்கிறாருங்க மாமா. நான் யாரையும் தள்ளி வைக்கல, அவங்க உங்களா தள்ளி போயிட்டாங்க. போயிடுங்க. என்னங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல? நான் யோசிச்சுட்டு தாங்க இருந்தேன். உங்க பக்கம் பாரா பேச விரும்பல. கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். என்னங்க உங்க மனசு கொண்டு இது வரைக்கும் உங்க குத்தம் குறைகிற ஒரு தடவை கூட உங்ககிட்ட சொன்னதில்லை. லட்சாதிபதியா இருக்கானே, அவனோட சேர்ந்து வாழ முடியலையேங்கிற ஆத்திரத்துல நான் பேசலீங்க. தேவையில்லாம பெத்த பிள்ளை 2 வெறுத்துட்டு இந்த வயசான காலத்துல இப்படி கஷ்டப்படுறீங்கிற ஆத்திரத்துல தாங்க நான் பேசுகிறேன். இதெல்லாம் யோசித்து பாருங்க. நீங்க தவிர உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் சுகுமாரா. அவன் பிறந்ததுல இருந்து அவனை ஏதேதோ சொல்லி திட்டுனீங்க. உங்களை அறியாம எந்த தவறு நடந்தாலும் அது சுகுமாரோட கெட்ட நேரம் தானே நம்புனீங்க. அதனால செல்வத்தை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆளுனீங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. உங்களுடைய நிலைமைக்கு காரணம் நீங்க தாங்க. நீங்கதான் உங்களுடைய கோடைக்கு ரொம்ப தேவையில்லாத பிடிவாதம். பார்வதி, இந்த நிலைமையில நீ இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசாது. எனக்கு பயமா இருக்கு. ரெஸ்ட் எடுத்துக்க.
என்னங்க எத்தனை நாளைக்கு இப்படியே பட்டினி கிடப்பீங்க? சாப்பிடுவாங்க. எனக்கு ஒண்ணுமான என்ன தொந்தரவு அண்ணா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அப்பா வீட்டுல இல்லாத சமயம் கார் எடுத்து போய் அம்மாவை கூட்டு வந்துருவோம். இங்க வசதியா ஒரு பெரிய டாக்டர் வச்சு அம்மாவை கவனிச்சுக்கலாம். செல்வம், அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க விருப்பத்துக்கு மாறா அவங்களை இங்க கூட்டிட்டு வர முடியாது. அப்படியே வந்தாலும் ஒருவேளை மருந்து கூட சாப்பிட மாட்டாங்க. அப்ப இதுக்கு என்னதான் வழி? பெத்த தாயை அணுவணுவா சாக விட்டுட்டு நாம மாத்திரம் எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? செல்வம், அம்மாவோட ஆத்மபலம் உனக்கு தெரியாது. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்காம அவங்க போகவே மாட்டாங்க. நீ வேணா பாரு. நீதாண்டா என் புள்ள. என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அம்மா, உடம்பு சரியா போச்சா? சரியா போச்சு. என் உடம்பு எங்க இருந்தாலும் என் ஜீவன் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கும்பா. அம்மா, அன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்தப்போ அப்பா அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. தீர்க்க சுமங்கலியா இருங்கம்மா. பாட்டி, ராஜா, ராஜா, இந்த பிஞ்சு காலால உத வாங்கணும்னு நான் எவ்வளவு நாளா ஆசைப்பட்டு இருந்தேன் தெரியுமா? இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த சின்ன வாயால என்ன பாட்டின்னு கூப்பிடுப்பா. பாட்டி, கண்ணா கண்ணா. அம்மா, நீங்க இங்க வந்தது அப்பாவுக்கு தெரியுமா? சுகுமா, உங்க அப்பா இப்ப எப்படி மாறிட்டாரு தெரியுமா? அம்மா, அப்பாவோட மனசை எப்படிமா மாத்தினீங்க? செல்வம், நீ எப்படி எல்லாம் இருந்த இப்ப எப்படி திரும்பிட்டு? டேய், ஒருத்தர் எவ்வளவுதான் பிடிவாதமா இருந்தாலும் அன்பின் கடைசி அடிய அவங்களால தாங்கவே முடியாது. அதுக்கு பணிந்துதான் ஆகணும். இங்க பாருங்கப்பா, நான் இங்க வந்தத அவர் மறுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மனசை நான் மாத்தி வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் போய் அவரை கூப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இது பண்ணுவாரு. அம்மா சொன்னேன்னு சொல்லுங்க, பேசாம உங்க பின்னாடியே வந்துருவாரு. போங்கப்பா போங்க. ஒரு விஷயம், நடந்ததையெல்லாம் மறந்துடுங்க. உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கூட வெறுப்பு காட்டாம கடைசி வரைக்கும் அவரை ராஜா மாதிரி வச்சு காப்பாத்துங்கப்பா. அம்மா, இதெல்லாம் நீங்க சொல்லி எங்களுக்கு தெரியணும். இத பாருங்க, ஏலம் போற வீட்டையெல்லாம் விட்டுட்டேன். அம்மா, அப்பா கொடுக்க வேண்டிய கடனை எல்லாம் அண்ணன் கொடுத்தாருமா. இதெல்லாம் நீங்க சொல்லி எனக்கு தெரியணும். இந்த குடும்பத்துக்கு பெத்த தாய் தந்தைக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளையாத்தானே உன்னை நான் வளர்த்தேன். போங்கப்பா போங்க. கொஞ்சம் நில்லுங்கடா, இவங்களையும் கூட்டிக்கிட்டு போங்க. அப்பதான் உங்க அப்பாவுக்கு கௌரவமா இருக்கும். வாங்க போலாம்.